அமெரிக்காவுல 300 வருஷமா அமைதியா இருக்கிற ஒரு பகுதி ஒரே நிமிஷத்துல கடல் அடியில மூழ்க போகுதாம். நம்ப முடியலல்ல. ஆனா இது உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமியில எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது. இதை விஞ்ஞானிகள் தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே அமெரிக்காவின் தேசிய அறிவியல் அகாடமி ஒரு பகீர் வார்னிங் கொடுத்திருக்காங்க. வட கலிபோர்னியாவில இருந்து பிரிட்டிஷ் கொலம்பியா வரைக்கும் இருக்கிற 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள காஸ்கேடியா சப்டக்ஷன் மண்டலம், காஸ்கேடியா சப்டக்ஷன் ஜோன் 300 வருஷமா அமைதியா இருக்குதாம். ஆனா இது ஒரு நாள் கண்டிப்பா உடையும்னும், அப்போ கலிபோர்னியா, ஓரிகான், வாஷிங்டன் மற்றும் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதிகள் மிகப்பெரிய பூகம்பத்தால பாதிக்கப்படும்னும், 100 அடி உயர சுனாமி வரும்னும் சொல்றாங்க. பேராசிரியர் டினா டூரா செஞ்ச ஆய்வுல ஒரு பெரிய பூகம்பம் வந்தா நிலப்பரப்புகள் சில நிமிஷத்துல 0.5 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் வரைக்கும் கடலடியில மூழ்கிடுமாம். காலநிலை மாற்றத்தால ஒரு வருஷத்துக்கே அதிகபட்சம் 4 சென்டிமீட்டர் தான் கடல் நீர்மட்டம் உயரும். ஆனா இங்க ஒரே நிமிஷத்துல 2 மீட்டர் நிலம் மூழ்குதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னும் கவலைப்படுறாங்க. சில நகரங்கள்ல நிலம் உயர்ந்து வர்றதால அங்க பாதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனா பெரும்பாலான கடலோர பகுதிகள் பேரழிவை சந்திக்கும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. நிலநடுக்கத்தால வர்ற இந்த ஆபத்து கடல் மட்ட உயர்வை விட ரொம்ப பெருசு. பூமியடி டெக்டோனிக் நகர்வுகள் தான் இந்த பாதிப்புகளுக்கு காரணம். இந்த விஷயத்துல நாம கவனம் செலுத்தலைன்னா நொடிகளில் பெரும் பேரழிவை சந்திப்போம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய விஷயம்தானே? உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.